நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் கட்சியின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் எம்எல் ரவி அவர்கள் தீநகர் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் எம்எல் ரவி அவர்கள் தனது வேட்புமனுவை கோடம்பாக்கம் அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், நான் தீநகர் தொகுதி மற்றும் பல்லாவரம் தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்றும், அத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் இன்று 20 தொகுதியில் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், நான் தியாகராய நகரில் போட்டியிட காரணம் மிக முக்கியமாக போக்குவரத்து நெரிசல், உள்கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இவைகளை மாற்றியமைக்கவும், இந்த தொகுதியில் அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, அதனை சரி செய்யவும் நான் போட்டியிடுகிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டுள்ளேன் என்றும், இருந்தாலும் மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையுடன் தான் மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய சார்பில் இன்னைக்கு தியாகராய நகர் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளேன். கட்சியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போல 20 தொகுதிகளுக்கு இன்று பல்வேறு மாவட்டங்கள்லையும் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நான் வேட்பாளராக தியாகராய நகர் தொகுதியில் களமிறக்க உத்தரவின் பேரில் தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் குழுவினுடைய உத்தரவின் பேரில் நான் இன்னைக்கு தாக்கல் செய்துள்ளேன். ஸோ இங்கே பல்வேறு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மக்களுடைய பாதக சாதகங்களையும் அறிந்துதான் இங்கே தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான தொகுதி. இங்கே வாழக்கூடிய மக்கள் என்னவெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியும். டிராஃபிக்கே போதும், பெருசாக சொல்ல போனாக்கா சரிவர பராமரிக்கப்படவில்லை. சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான சூழலிலே உள்ளது. அதை பாதுகாத்து அதை நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதையும் செய்ய உள்ளோம். இங்கே மக்களுக்கு உள்ள குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கான உந்துதலாக எல்லாம் மக்களுடைய என்னென்ன பணிகள் எல்லாம் நாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு உறுதிமொழி ஏற்றுதான் இங்கே தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களும் ஒவ்வொரு வேட்பாளரும் தாங்கள் வெற்றியினுடைய நோக்கத்தில் தான் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எங்களுடைய ஏற்கனவே 2021 இந்த தொகுதியில் போட்டியிட்டு உள்ளோம். அதனுடைய சார்பில் இன்னைக்கு தலைவராக நான் இருக்கும்போது என்ன இங்கே இறங்க சொல்லி கட்டளையின் பேரில் நான் இங்கே தொகுதியில் போட்டியிடுகிறேன். இந்த நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர்.